இப்போ நான் வெறுத்து போய் சொந்த கிராமங்களுக்கு போகாமல் இருந்தோம்னாக்கா உடனே அது கதை கட்டுறது. நாம் சொந்த கிராமங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஆப்பு வச்ச கூட்டமே அந்த கூட்டமாக தான் இருக்கும். அதனால் வெறுத்து போய் நாம் வெளியே வந்திருப்போம். அதுக்கப்புறம் அப்போயே முடிவெடுத்திருப்போம். அது இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே முடித்திருப்போம். இந்த வீடு நமக்கு ஏற்றதாக இல்லை. அந்த வீடை குறை சொல்லலை, அது நிறைய பேரை உருவாக்கியிருக்கு. நாம் அங்கே தான் பிறந்தோம். அது நாம் கோயிலாகத்தான் அந்த வீடை கருதுகிறோம். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் தன் சுயநலத்துக்காக நம்மளை புரியாமல் மோசமாக விமர்சனம் பண்ணி நமக்கு செம ஆப்புடா அப்படி ஆப்பு வச்சுட்டவங்க இன்றைக்கி அவங்களே வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாப்புல, போக மாட்டேங்கிறாப்புல, இந்த குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளை கலந்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ஆப்பு வச்சவனே நீயே. அந்த ஆப்பை எப்போயுமே காலங்காலமாக மறக்க முடியாது. நாம் தான் அது ஒரு கெட்ட பழக்கம். நமக்கு என்னென்னாக்கா, ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதை மறந்துட்டு மன்னிச்சுட்டு வெளியே வர முடியல, மறக்க முடியல சில விஷயங்களை. அப்படி இருக்கிறப்ப நானே பாதிக்கப்பட்டேன். நான் பாதிக்கப்பட்டதுனால தான் அந்த கிராமத்தை விட்டு நான் வெளியே வரேன். அப்புறம் நீ எல்லாத்துக்கும் வரணும் போகணும் அப்படின்னு நீ சொன்னாக்கா, நீ என்ன முடிவு பண்ணுறதா? நீ எப்படி என்ன முடிவு பண்ண முடியும்? உனக்கும் எனக்கு என்ன உறவு சொல்லு இப்படின்னு கேள்வி கேட்குறப்போ உடனே அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேசுகிறது. அதனால் பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் ஒருத்தரை வெறுக்கிறதுக்கும் விருப்பம் தெரிவிக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் உண்டு. நான் ஒருத்தரை விரும்புகிறேன்னாக்கா, அவங்களோட உறவு வச்சுருக்கேன்னாக்கா, அது கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஒருத்தரை வெறுத்துறது, அதுவும் டெம்பரவரியாக வெறுக்கிறது இல்லை, பெர்மனெண்ட்டாக வெறுத்து ஒதுங்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அது குடும்பமாக இருக்கலாம், வெளியே இருக்கலாம். அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம். அந்த காரணத்தை என்கிட்ட கேட்காம வெளியே போயிட்டு சொல்கிறது. நீ ஏன் இந்த மாதிரி வெறுப்பாக இருக்கிற அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டால் தானே அந்த காரணத்தை சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் எங்கேயாவது எதையாவது பரப்பி விடுறது, எவங்கிட்டையாவது தப்பாக பரப்பி விடுறது, அதை புரியாதவன், இதை பற்றி என்னை பற்றி புரியாதவன் எப்படி நினைப்பான்? அப்படியாகும் இவங்க தான் பெரிய பயங்கரமான ஆளுங்க. ஆனால் பல பேருக்கு தெரியும் தில்லலங்கடி அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் பேர் ஒருவேளை அப்படி இருக்குமோ, அப்போ இவர் மேலே தான் தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி பில்டப் பண்ணுவானுங்க. அப்பா, இவங்ககிட்டலாம் என்ன பண்ணுறது?